Hi friends, நான் பிரேமா நரசிம்மன். இன்னைக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் என்னன்னா இந்த பர்கண்டி கலர் நேச்சுரலாக கிடைக்க மாட்டேங்கிறது. இட்ஸ் அ வெரி குட் கலர். பட் நான் இப்போ இன்னைக்கு ஹென்னால மருதாணியில் எப்படி அந்த கலர் கொண்டு வருது, ஏன் உங்களுக்கு அந்த கலர் வரல, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க நான் சொல்ல போகிறேன். இந்த பர்கண்டி கலர் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நேச்சுரல் ஹேர் டை. ஆனால் இது ஒயிட் ஹேர் இருந்ததுன்னா நல்ல கம்ப்ளெக்ஷன், ஐ மீன் கலர், நல்ல கலர் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு இல்லை பிளாக்காக இருக்குன்னா அது ப்ரீ லைட்னிங் எப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர். இந்த ஹென்னா பவுடர் நீங்கள் கடையிலேயே வாங்கலாம். ஹென்னா பவுடர் இல்லை உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த இலையை ட்ரை பண்ணி அரைச்சிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணும்போது இதில் கட்டி இல்லாத சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டீ டிகாஷன் காமிச்சிருக்கேன். இந்த டீ டிகாஷனுங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு 4 டிப் டீ இருந்தாலும் சரி, இல்லை டீ ஒரு கப்பில் ஒரு கிளாஸ் டீயை போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த டிகாஷன் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரத்த சந்தனம், அதாவது ரெட் சாண்டில்வுட் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன், ஒரு ஸ்பூன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கத்தா பவுடர்னு சொல்கிறது. இந்த கத்தா பவுடர் ஒரு ஸ்பூன். இது ஒரு ஸ்பூன் நான் காஃபி பவுடர் போடுறேன். இது எந்த காஃபி பவுடர் ஆனாலும் பரவாயில்ல. இது ஒரு ஸ்பூன் லைம் ஜூஸ் போடுறேன். இப்போ பர்கண்டி கலர் வரணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த டீ டிகாஷனை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் லம்ஸ் இல்லாத கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ பர்கண்டி கலரில் நம்ம டீ டிகாஷனோடு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு வேணுங்கிற அளவுக்கு மருதாணி பொடி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த மருதாணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக லம்ப் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் டீ டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது ஓவர் நைட்டு ஊற வைக்கணும். நாளைக்கு மார்னிங் நீங்கள் தலைமுடியில் இது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 hours இருந்துட்டு வாஷ் பண்ணுங்க. ஹென்னா நீங்கள் போட்டதுக்கப்புறம் என்னென்னா 2 hours ஹேரில் வச்சுக்கோங்க. ஆனால் 2 hours வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெயின் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும். ஷாம்பு போடக்கூடாது. ஏன்னா ஷாம்பு போட்டிங்கன்னா அந்த கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகும். ஒரு 2 daysக்கு அப்புறம் நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம், அண்ட் தென் ஷாம்புவும் போட்டுக்கலாம். சரி, சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு கோல்டு பிடிக்கும், இல்லைன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னென்னா 1 ஸ்பூன் யூக்கலிப்டஸ் ஆயில் நீலகிரி தைலம் அந்த ஹென்னாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைமுடியில் போட்டுட்டு 1 hour அது போகிறோம் உங்களுக்கு. அப்போ நல்லா வாஷ் பண்ணணும். இது கொஞ்சம் 15 daysக்கு ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கலர் பர்கண்டி கலர் வரும். ஓகே, ஒரு கொஸ்டின், எல்லாருக்கும் ஏன் எனக்கு கலர் வரல அப்படின்னா எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க? ஏன்னா அத்தனை பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயிர் இல்லைன்னா மோர் ஆட் பண்ணுறீங்க ஹென்னால. எப்போவுமே இந்த கலரில் இது ரெண்டும் கர்டு ஆட் பண்ணும்போது என்னாகும், கலர் பிடிக்காது. அது ஆக்சுவலாக கலர் எக்ஸலண்ட். தயிர் ரொம்ப எக்ஸலண்ட் ஃபார் டேண்ட்ரஃப், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கலர் மட்டும் வேணும்னா தயிர் அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால நீங்கள் இந்த ஹென்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும். கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நான் நிறையா விதமாக உங்களுக்கு கொடுக்கலாம்.